வணக்கம். ஜிஎஸ்டி 2.0க்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஏதோ நம்பர்ஸ்ல வர்ற மாற்றம் மட்டும் இல்லைங்க. நம்ம ஒவ்வொரு மாசமும் போடுற பட்ஜெட்ல நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்த போற ஒரு பெரிய விஷயம். வாங்க, இது என்னன்னு சிம்பிளா ஆனா விளக்கமா பாத்திரலாம். யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க அடுத்த தடவை சூப்பர் மார்க்கெட் போகும்போது உங்க பில் அதிகமாகுமா இல்ல கம்மியாகுமா? இந்த புது ஜிஎஸ்டி 2.0 நம்ம பாக்கெட்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? வாங்க இந்த கேள்விக்கு பதில் தேடலாம். சரி, அப்போ முதல் கேள்வி, அப்படி என்னதான் பெருசா மாறிடுச்சு? சிம்பிளா சொல்லணும்னா ஜிஎஸ்டியோட மொத்த கட்டமைப்பே மாறிடுச்சுங்க. அதாவது அந்த டாக்ஸ் ஸ்லாப்ஸ்ல தான் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இங்க பாருங்க, இது ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கும். முன்னாடி 4 ஸ்லாப் இருந்துச்சு. 5%, 12%, 18%, 28%. இப்ப அந்த 12%, 28% இல்ல. அதுக்கு பதிலா என்ன வந்திருக்கு? ஒரு பக்கம் 0%, அதாவது வரி விலக்கு. இன்னொரு பக்கம் லக்ஸுரி பொருட்களுக்கு 40%. இதுதான் இந்த முழு மாற்றத்தோட அஸ்திவாரமே. சரி, இந்த புது ஸ்லாப்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா எந்த ஸ்லாப்குள்ள எந்த பொருள் வரும்? இதுதானே நம்மளோட அடுத்த கேள்வி. வாங்க இத கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். முதல்லயும் ஒரு சூப்பரான விஷயம். 0% ஸ்லாப். இதுக்கு அர்த்தம் சில பொருட்களுக்கு வரியே கிடையாது. எதுக்கெல்லான்னு பாத்தீங்கன்னா, நம்ம அத்தியாவசிய தேவைகள் தான். அதாவது பேக் பண்ணாத அரிசி, பருப்பு, காய்கறி, பழங்கள், இதுக்கெல்லாம் 0 டாக்ஸ். அது மட்டும் இல்ல, உயிர் காக்கிற மருந்துகள், கல்வி, மருத்துவ சேவைகள், ஏன் நம்ம கட்டுற ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியமுக்கு கூட வரி இல்ல. இது நிஜமாவே ஒரு பெரிய நிவாரணம் இல்லையா? ஓகே, 0%ல இருந்து அடுத்தது 5%. இது நம்ம மாசம் வாங்குற மளிகை லிஸ்ட்ல இருக்கிற பல பொருட்களுக்கு பொருந்தும். உதாரணத்துக்கு சோப்பு, ஷாம்பூ, டூத் பேஸ்ட், அப்புறம் நம்ம விரும்பி சாப்பிட்ற சிப்ஸ், பிஸ்கெட் மாதிரி பேக்கேஜ்ட் உணவுகள். இங்க ஒரு சூப்பர் விஷயம் என்னன்னா, முன்னாடி 12% ஸ்லாப்ல இருந்த பல ஐட்டம்ஸ இப்போ இந்த 5% கேட்டகரிக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ உங்க மாச செலவுல கொஞ்சம் மிச்சமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 18% ஸ்லாப். இத ஒரு மாதிரி ஸ்டாண்டர்ட் ரேட்னு சொல்லலாம். ஏன்னா முக்காவாசி பொருட்கள் மற்றும் சேவைகள் இதுக்குள்ளதான் வரப்போகுது. நீங்க ஒரு கன்சல்டன்ட்ட பாக்குறீங்களா இல்ல புதுசா ஒரு டிவி ஏசி வாங்குறீங்களா, எல்லாமே 18% தான். நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட அந்த பில்லுல 18% ஜிஎஸ்டி இருக்கும். இதனால எந்த சர்வீஸ்க்கு என்ன ரேட்டுன்னு குழம்ப வேண்டியதில்ல, எல்லாமே சிம்பிள். கடைசியா அந்த பெரிய நம்பர் 40%. பயப்படாதீங்க, இது எல்லாத்துக்கும் கிடையாது. இது சில குறிப்பிட்ட லக்ஸரி மற்றும் டிமெரிட் பொருட்களுக்கு மட்டும்தான். அதாவது ரொம்ப காஸ்ட்லியான பிரீமியம் கார்கள், சிகரெட் மாதிரியான புகையிலை பொருட்கள், அப்புறம் சர்க்கரை அதிகமா சேர்த்த குளிர்பானங்கள், இதுக்கெல்லாம் தான் இந்த 40% வரி. முன்னாடியெல்லாம் 28% வரி, அதுக்கு மேல ஒரு செஸ்ன்னு கணக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. இப்போ ஒரே நம்பர் 40%. அவ்வளோதான். சரி, இந்த நம்பர் விளையாட்டு எல்லாம் ஓகே. ஆனா இதனால நமக்கு, அதாவது பொதுமக்களுக்கு என்ன லாபம்? இந்த மாற்றம் ஏன் ஒரு முக்கியமான மைல்கல்னு பார்க்கலாம். முதல் நன்மை, நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருட்களோட விலை குறையும். அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது, வரி விஷயத்துல ஒரு தெளிவு கிடைக்கும். எதுக்கு எவ்ளோ வரின்னு குழப்பமே இருக்காது. ரொம்ப வெளிப்படையான சிம்பிளான சிஸ்டம். நமக்கு மட்டும் இல்ல, பிசினஸ் பண்றவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. குறிப்பா சின்ன வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ற வேலையெல்லாம் ரொம்ப ஈஸி ஆகிடும். ஆனா ஒரு விஷயம், சிஸ்டம் சிம்பிளா இருந்தாலும் கணக்குகளை சரியா மெயின்டைன் பண்ணணும், இல்லனா சிக்கல் வரலாம். இந்த மாதிரி நேரத்துல ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் ரொம்பவே உதவும். உங்களுக்கு ஜிஎஸ்டி சம்பந்தமா எந்த உதவி தேவைப்பட்டாலும் ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி நாதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸை நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். அவங்க உங்க பிசினஸ்க்கு சரியான வழிகாட்டுதல கொடுப்பாங்க. சரி, இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு ரியல் லைஃப் உதாரணம் பார்க்கலாமா? இப்போ பாருங்க, நம்ம டெய்லி வாங்குற பாலுக்கு 0% வரி, நம்ம யூஸ் பண்ற சோப்புக்கு வெறும் 5%. ஆனா ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டா அதுக்கு 18% வரி கட்டணும். அதே மாதிரி ஒரு லக்ஸுரி கார் வாங்குறீங்கன்னா அதுக்கு 40% வரி. சோ எந்த பொருளுக்கு எந்த ரேட்டுன்னு இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மொத்தத்துல இந்த மாற்றத்தோட நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள். அத்தியாவசிய பொருட்களுக்கான வரியை எளிமையாக்கி மக்களுக்கு சுமைய குறைக்கணும். அதே சமயம் ஆடம்பர பொருட்களுக்கான வரியை எந்த குழப்பமும் இல்லாம நேரடியா வசூலிக்கணும். இதுதான் இந்த ஜிஎஸ்டி 2.0ஓட ஒன்லைன் விளக்கம். சரி, இப்போ ஜிஎஸ்டில ஒரு பெரிய சிக்கலுக்கு தீர்வு கண்டிருக்காங்க. இது ஒரு நல்ல முதல் படி. ஆனா இதை தாண்டி நம்ம நாட்டுல நிதித்துறையில அடுத்த எந்த பெரிய விஷயத்துல கவனம் செலுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க கருத்துக்களோடு நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்புல சீக்கிரமே சந்திப்போம்.